கையில் இருக்கக்கூடியதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்டோரியல் எஸ்ஸேன்றது பார்க்க போகிறோம். பிக்டோரியல் எஸ்ஸே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சில பையனுக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். ஒரு எஸ்ஸேயை வந்து பிக்சர் ஃபார்மில் கொடுக்குறது, ஒரு எஸ்ஸே வந்து பிக்சர் வடிவத்தில் கொடுக்குறது. ஒரு எஸ்ஸேனா அது என்னென்ன இருக்கும், சென்டென்சஸ் இருக்கும். அந்த சென்டென்சஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைடில் ஒரு சென்டென்ஸ் தரேன். அந்த சென்டென்ஸ்க்கு பொருத்தமான ஒரு பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து அந்த ஸ்லைடர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிக்டோரியல் எஸ்ஸேன்னு சொல்கிறது. அப்போ இதில் என்ன வாய்ப்பு இருக்குன்னா அந்த சென்டென்ஸையும் நீங்கள் படிப்பீங்க, அந்த சென்டென்ஸோட இமேஜையும் நீங்கள் லிங்க் பண்ணி படிக்கிறப்ப அது வந்து மறக்க வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அதான் இந்த எஸ்ஸேயோடைய சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து இந்த எஸ்ஸே கரெக்டாக கவனிங்க. வழக்கம் போல் கிளாஸ் சொல்கிறது தான். ஏதாவது புரியலன்னா கட்டாயம் கேளுங்க. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறது மாதிரி போன வருஷத்துக்கு காட்டின இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக ரொம்ப பேர் படிக்கிறீங்க, ரொம்ப பேர் நல்லா ட்ரை பண்ணுறீங்க, எழுதி பார்க்குறீங்க, டிசைன் பண்ணுறீங்க, கரெக்டாக பண்ணுறீங்க. இதே விதமான மென்டாலிட்டி, இதே விதமான என்ன மனப்பான்மை என்ன இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு கட்டாயமாக 80 மார்க்குக்கு மேலே தான் இங்கிலீஷில் வரும். கட்டாயமாக குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எஃபர்ட் எடுக்கிறீங்கன்னா அது 80ன்றதை 90க்கு மேலே கூட நீங்கள் கொண்டு போகலாம். அதனால் நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்டில் தான் அதுக்கு வந்து இந்த ஒரு விஷயம். அதனால் இதே விஷயத்தை நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குன்றது தான் ஒரு தகவல். இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சொல்கிறேன், அதை கவனிச்சுக்கோங்க. லியோ டால்ஸ்டாய் wrote a short story, God sees the truth but waits. இந்த இமேஜில் இருக்கிறவர் தான் லியோ டால்ஸ்டாய். லியோ டால்ஸ்டாய் யாருன்னா ரஷ்யாவில் உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர். ரஷ்யாவில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ரைட்டரில் வந்து இருக்கிறவர் லியோ டால்ஸ்டாய் அப்படின்வாங்க. ஸோ அவர் எழுதிய சிறுகதை தான் வந்து நமக்கு வந்து God sees the truth but waits. அர்த்தம் தமிழ் அர்த்தம் என்னன்னா கடவுள் உண்மையை பார்ப்பார் பட் வெயிட் பண்ணுவார். உடனே அதை தண்டிக்கிறதோ இல்லை வந்து பாராட்டுறதோ உடனே சில நேரம் கிடைக்காது. அதான் இந்த இடத்துல வந்து நம்ம மீனிங் இதை எடுத்துக்க முடியும். அப்போ லியோ டால்ஸ்டாய் wrote a short story. அந்த ஷார்ட் ஸ்டோரியுடைய பேர் என்னது? God sees the truth but waits. அப்போ லியோ டால்ஸ்டாய் wrote a short story, God sees the truth but waits. Leo Tolstoy wrote a short story, God sees the truth but waits. இப்போ நீங்கள் இந்த சென்டென்ஸை சொல்லிகிட்டே இருக்கீங்க பார்க்கலாம், அப்படியே ஈஸியாக மனப்படையணும்.